அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் தினமும் நமது சேனல் மூலம் தினப்பலன் கேட்கிறோம். இந்த தினப்பலனுக்கும் நீங்கள் தினசரி காலண்டர் மற்றும் ஜோதிட நிகழ்ச்சிகளில் பார்க்கும் ராசி பலன் இரண்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? அனைத்து ஜோதிடங்களில் வருவது போல இங்கு மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே என்று சொல்வதும் இல்லை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாகவே ராசி பலன் என்பது சந்திரனின் போக்கை மட்டுமே வைத்து அனுமானிக்கப்படுவது. அதில் மற்ற கிரகங்களின் நிலையை கன்சிடர் பண்ணுவது இல்லை. தனித்தனியே ஒருவருக்கும் ராசி பலன் எவ்வாறு சொல்ல முடியும் ஜாதகம் இல்லாமல்? ஆனால் நடப்பு கிரகங்கள் என்று சொல்லப்படும் கோச்சாரத்தில் இன்றைய நாள் முழுவதுமே இப்படித்தான் நடக்க முடியும் என்று கணிதம் செய்வதுதான் தினப்பலன். அதாவது இன்றைய பலன் சொல்லும்போது ஒரே ஒரு கிரக நிலையை மட்டும் அல்லாது மற்ற கிரகங்கள் அமர்ந்து இருக்கும் விஷயங்களையும் டெக்னிக்கலாக அறிந்து சொல்ல வேண்டும். 12 ராசிகளுக்கும் ஒரு குணம் இருக்கும். அந்த 12 ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கின்றனவோ அதற்கான பலன்கள் அன்றைய பொழுது நடக்கும். உதாரணமாக மீன ராசி என்பது ராசி மண்டலத்தில் கஜானா என்று கூட சொல்லப்படுகிறது. அப்போ காசுகளை கொண்டு போய் குவிக்கும் இடம் மீனராசி. மீனராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் பேங்க், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இப்படியான மக்கள் தொடர்பில் இருப்பார் அந்த ஜாதகர் என்று எடுத்துக்கொள்ள முடியும். சந்திரனின் போக்கை மட்டுமே வைத்து கணிக்கும் ராசி பலன் என்பது மேற்போக்காக வேண்டுமென்றால் வைத்து கொள்ளலாமே தவிர ஒரு நாளில் 12 ராசி கட்டத்திலும் எந்த கிரகங்கள் எந்த கட்டத்தில் அமர்ந்து உள்ளதோ அதன் காரகத்துவத்தையும் மேலும் அந்த கிரகம் இணையும் காரகத்துவத்தையும் வைத்து ராஜநாடி குறிப்புகளின் மூலம் எடுத்து சொல்வதே தினப்பலன். பயணங்கள் மற்றும் மனம் பற்றிய தெளிவு கிடைக்க மட்டுமே சந்திரனின் போக்கை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சொத்து வாங்க இன்றைய நாளில் வாய்ப்பு உண்டு, ஆனாலும் டாக்குமெண்ட் பற்றி சரிபார்க்க வேண்டும் என்பது போன்றவை சந்திரனை வைத்து மட்டும் எப்படி எடுக்க முடியும்? இங்கு வேறு சில கிரக நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? ராஜநாடி முறைப்படி நாம் கணிக்கும் தினப்பலன் என்பது ஒரு கிரகம் அன்றைய நாளில் எங்கு எந்த ராசியில் இருக்கிறது, எந்த கிரகத்தோடு திரிகோணத்தில் இணைகிறது, இப்படியாக மேலும் சில விதிகளின் அமைப்போடு பொருத்தி பார்த்து எடுக்கப்படுவது. இப்படியாக வாழ்வியல் முறையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களுமே நடக்க இருப்பதை கோச்சாரம் வைத்து அன்றைய தினத்தை கணிப்பது தினப்பலன். எனது குரு திரு ராஜநாடி பார்த்திபன் சார் அவரிடம் கற்றுக்கொண்ட முறைப்படி இந்த தினப்பலனில் இன்று பெரும்பாலும் அன்றாடம் நடக்கும் சிறிய விஷயங்கள் கூட, அதாவது இந்த நிறத்தில் தான் உடைகள் உடுத்தப்படும், இன்னாரைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள், இன்றைய பொழுது இந்த இடங்களுக்குத்தான் நீங்கள் சென்று வருவீர்கள் உள்பட பல விஷயங்களில் தெளிவு காண முடியும். நிதர்சனமாக நடக்க இருக்கும் பலன்கள் பற்றிய தெளிவு வேண்டும் என்றால் தினப்பலன் பார்க்கலாம். நிச்சயம் தினப்பலன் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் சொல்வது மென்மேலும் உங்களுக்கு உதவ எனக்கு உதவியாக இருக்கும் என்ற மேலான கருத்தை வைத்து இதோ இப்பொழுது இன்றைய தினப்பலன்களையும் பாருங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.